ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இங்கே அஹானாவை சுற்றி நடக்க எந்த விஷயமும் சரியில்லை. அதனால் அஹானாவோட கொஞ்சம் நெருக்கமாக பழகு. அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த டைமண்ட் நம்ம தேடுற அதே நாகமணியான்னு தெரிஞ்சுக்கலாம். சமீர் சுவர்ணாவை ரொம்ப லவ் பண்ணாதானே, அதான் அந்த லவ்க்காகவே அவளை கொண்டுட்டான். இது இந்த இயரில் பெரிய சென்சேஷனல் நியூஸாக ஆக போகுது. மினிஸ்டர் சார் அவரோட ஒய்ஃபை கொண்டது. லாஸ்ட் ஃபைனல் ஃபோட்டோ மட்டும் கிடைச்சதுன்னா செம்ம ஃபன் ஆகிக்கும். வா போகலாம். இப்போ யாரும் உள்ளே போக முடியாது, உங்களுக்கு அனுமதி இல்லை. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஏன்னா நீ சுவர்ணாவை அக்செப்ட் பண்ணலைன்னாலும் அவங்க உன்னோட ஃபேமிலி தானே. ஸோ அவங்கள பற்றி ஏதாச்சும் நல்லதை சொல்ல. அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ஸ்கின் எப்போவும் க்ளோவாகவே இருக்கும். டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. உனக்கு அவங்க போடுற பாலா பற்றி ஞாபகம் இருக்கா? அவங்க எப்போவும் 2 பிளேஸில் தான் இருப்பாங்க. ஒன்று பார்ட்டிஸில் இல்லைன்னா பார்லரில். அந்த பார்லர் ஆண்டி கூட அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. சுவர்ணா, ஏன் என்னை விட்டு போன? ப்ளீஸ் திரும்ப வா. இவங்க ரொம்ப க்ளோஸ் மாதிரி இருக்குது. இன்னைக்கு இவன் என் ரெபடேஷனே கெடுத்துருவான் போல. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப க்ளோஸ் தான். நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபேமிலி தான். ஒன்று எப்போவும் என்னால் மறக்க முடியாது சுவர்ணா. எப்படி மறக்கலாம்? உறவை யாராலும் மறக்க முடியாது. இந்த ஃபியூனரல் முடிகிறதுக்கு இடையில என்னோட ரெபடேஷன் நாசமாக போய்த்துரும் போல. ஏய், என்ன சவுண்ட் கேட்குது? போங்க இது பாருங்க. சாரி, நான் மியூசிக்காக ஸ்டாப் பண்ணுறேன். இல்லைங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன் இவ இவ்வளோ ஹெப்பி ஆயிக்கா? அவங்களோட மைண்டில் உள்ள அந்த நாகமணியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதனால தான் இவன் இவ்வளோ சந்தோஷமாயிக்காளா என்ன? நீங்கள் அந்த டைமண்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன? அதனால தான் இவ்வளோ ஹெப்பி ஆகிக்கிங்களா? நான் ஹெவியாக இல்லை, நான் ரொம்ப சேட் ஆகிக்கேன். அதுதான் நான் டான்ஸ் பண்ணுறேன். யாராச்சும் சேடாக இருந்தால் டான்ஸ் பண்ணுவாங்களா என்ன? பணக்காரங்க பண்ணுவாங்களா இருக்கும். ஆனால் நாமளும் பணக்காரங்க தானே. இந்த மியூசிக் தெரப்பி எடுத்துக்கிட்டா பெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாம் மெதுவாக கலைஞ்சி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த தெரப்பியை ட்ரை பண்ணணும். உங்களோட இதயத்தை தொடர்ந்து டான்ஸ் பண்ணுங்கள். இதயத்தில் இருக்கிற எல்லா பெயினையும் அழிச்சிடும். நாம் மட்டும் டான்ஸ் பண்ணலைன்னா அவள் ஃபேஸ் பண்ணுவாளே. என்ன இன்னும் மியூசிக் ஓடிக்கிட்டு? வாங்க நான் பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க? மியூசிக் தெரப்பி அங்கிள். ஐ எம் ஷுவர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கும். ஏன்னா நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆச்சு. அஹானா சைட் ஆயிக்கிறா, அதனால அவள் மியூசிக் தெரப்பி பண்ணுறாளாம். நம்ம எல்லாத்தையும் டான்ஸ் பண்ண சொன்னா, அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் சோகம் போகும்னு. மனசை தொடர்ந்து ஆடுங்க, அப்போ தான் எல்லா கவலையும் பறந்துரும்னு கூட சொன்னான். அஹானா மக சொன்னால் நாமளும் இதை ட்ரை பண்ண தான் வேணும். ஷுவராக பண்ணணும். என்னங்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மியூசிக் தெரப்பி பண்ணலாம். இப்போ நீங்களே பாருங்கள், அவங்களோட வலி சோகம் எல்லாம் பறந்து போய்த்துரும். இங்கே எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. மினிஸ்டர் சமீரோட ஒய்ஃப் மரணம் அடைஞ்சதை நினச்சி எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. நியூஸ் சேனல் த பிரமிட் சார் மினிஸ்டர் சமீர் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் அவங்க எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்கள பார்க்க முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவோம். இங்கே என்ன நடக்குது? இவங்களை இந்த மியூசிக்கு ஆட வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இவங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும்
ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு இவங்க அனுபவிச்சே தீருவாங்க. ஈவினிங்லேருந்து எதுவும் நடக்கலை. நம்ம ரிப்போர்ட்னு கேட்டால் என்ன தான் கொடுக்குறது? வா வீட்டுக்கு பின்னால் போவோம், யாருக்கு தெரியும், ஏதாச்சும் கிடைக்கலாம். இங்கே என்ன நமக்கு நியூஸ் கிடைக்க போகுது, யாருக்கு தெரியும்? ஏய் அங்கே பாரு, அங்கே என்ன சவுண்டு கேட்குது? நாம் அங்கே மட்டும் போனால் ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம். நான் எப்படி அங்கே போவேன்? ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். அங்கே பாருங்க. பார்த்து ஏறுங்க. ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டாக கேமராவை எடுத்துதா? இங்கே என்ன நடக்குது? இது ஷோவா இல்லை லாஃப்டர் சீஃப்டர் காமெடி ஷோவா? இவங்க இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் இப்படியா சிரிப்பாங்க? பிரேக்கிங் நியூஸ், God is got talent. நான் என்ன செய்கிறேன்னு பாரு. சரியான நியூஸ் தந்திக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப டேலண்ட் தான். நமக்கு செம்ம பிரேக்கிங் நியூஸ் தான். எனக்கு ப்ரொமோஷன் தான் பாரு. இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? டார்லிங், நான் உனக்கு கிஃப்டாக ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க பாரு. ஓ கிஃப்டா? காட்டுங்க பார்க்கலாம். என்ன இது இவ்வளோ லைட் ஆகிக்குது? இது எனக்காக கிஃப்டாக வாங்கினீங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷி, டார்லிங், நீ சந்தோஷே இல்லை. இவ்வளோ அழகான செயினை வாங்கிட்டு வந்தீங்க. உள்ள போயிட்ட. ஏய் நீ நீ இப்போ தானே உள்ளே போன. கோபம் வரத்தானே தெரியும். செயின் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் போட்டு கூட விடலையே. அப்புறமா ரொமான்ஸ் பண்ணலாம். நான் அப்போவே போட்டு விட்டுப்பேனே. ஏன் செயின் சின்னதாகிக்குது? நான் கரெக்டான சைஸ் தானே வாங்கினேன். அது தாங்க, செயின் ரொம்ப டைட் ஆகிக்குது. அதை உங்களுக்கு போட்டு பார்க்கலாம். சந்தோஷி, நீ என்ன பண்ணுற? சந்தோஷி, என்ன என்ன பண்ணுற? சந்தோஷி, நீ வெளியே என்ன பேயா பார்த்தீங்க? இல்லை, அது நாகினி. நாகினியா? என்ன சொல்றீங்க? வாங்க காட்டுங்க. இல்லை இல்லை வேணாம், எங்க யாரும் இல்லை. அவ எங்க தான் உட்காந்து இருந்தா. அவ உருவத்துல வந்து செயினால என் கழுத்தை நெரிச்சிட்டா. இது என்னது? லிப்ஸ்டிக் மார்க்கா? நானே ஆல்ரெடி வச்சுனேன் இல்லைக்கா, இது நீ வேற. நான் தான் சொல்றேன்ல, நாகினிய பார்த்தேன்னு. நான் நாகினியை காட்டுறேன். இல்லை இல்லை சந்தோஷி, என்ன பண்ற? வேணா சந்தோஷி, விட்டுரு. இவங்க என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு? அவனோட ஃப்ரெண்டோட வைஃப்ட ஃபியூனரலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவ்வளோ பெரிய சோகத்துக்கு அப்புறமும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பேக்கிங் நியூஸ் இருந்து பார்த்தா இவங்க ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க போலயே. சூரி ஃபேமிலிக்கு செம்ம டேலண்ட் தான். இங்கெல்லாம் என்ன நடக்குது? உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நம்ம ரைவல் சேனல் எல்லாம் இந்த நியூஸை தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டோட அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட வைஃப்ட ஃபியூனரலுக்கும் டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா ஹெப்பியாக டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மகன், நாங்கள் ஹெப்பியாலாம் டான்ஸ் ஆடலை. எங்களோட சோகத்தை குறைக்கத்தான் டான்ஸ் ஆடணும். டேட், சீரியஸ்லி, நான் கொஞ்ச நேரம் தான் வேலைக்கு போனேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியே ஒரு சீன் ஆகிட்டீங்க. யாரும் நம்மளோட 9 o'clock நியூஸை பார்க்கல, இதை தான் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஃபேமிலி இவ்வளோ பைத்தியமானு பார்க்குறாங்க. மாமா, அத்தை, நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட ஒய்ஃபை மர்டர் பண்ண கேஸில் அரெஸ்ட் ஆகிக்காரு. இதுதான் உங்களோட துக்கத்துக்கான ரியாக்ஷனா? டேட், திஸ் இஸ் ஷேம்ஃபுல். நோ, இட் இஸ் ஷேம்ஃபுல். அறியாமல் நம்ம தெரப்பி தான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன தெரப்பி? அவ தான் மியூசிக் தெரப்பி சொல்லி தந்தான். யார் அது? நான்.
தெரப்பி முடிஞ்சுதா? நாக் பண்ணீங்களா? எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே. ஒரு பொண்ணோட ரூம்க்கு வர சொல்ல ஃபர்ஸ்ட் டோரை நாக் பண்ணணும். பேசிக் மேனர்ஸ். இப்போ ஓகேயா? இப்போ சொல்லு, தெரப்பி முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நாக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். கமெண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் உள்ள வரணும். எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லை, ஆனால் சில பேர் நம்புவாங்க. யாராச்சும் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திக்க சொல்ல ட்ரெஜடி நடந்தா கொஞ்ச காலத்துக்கு நல்ல காரியத்தெல்லாம் நிறுத்திடுவாங்க. இல்லைன்னா அவங்கள அபசகனும் அன்லக்கின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்ததால தான் இந்த மாதிரிலாம் அழிவு வந்துக்குன்னு சொல்லுவாங்க. த ரீசன் அவங்களோட அதிர்ஷ்டம் தான். நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சுக்கும். உனக்கும் விக்ரம்க்கும் மேரேஜ் பண்ண முடியாது. யார் சொல்றது? நான் சொல்கிறேன். இப்போ தான் இந்த வீட்டில் ஒரு மரணம் விழுந்தீங்க. அதுக்குள்ள ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யூனோ, இன்டர்நெட்டில் மீம்ஸ் வரும். உன்னையும் என்னையும் என் ஃபேமிலியையும் என் ஃப்ரெண்டையும் சேர்த்து கேள்வி பண்ணுவாங்க. அதனால விக்ரம்டையும் உன்னோட மேரேஜும் இம்பாசிபிள். என்னன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மரியாதை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மேரேஜ்னா சீரியஸ் அலர்ஜி போலையே. மேரேஜை விட வெறுப்பான விஷயம் வேற எதுவும் இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களோட மனசை ரொம்ப காயப்பட்டிருக்காங்க போல. இந்த பர்சனல் லைஃப்ல இருந்து நீ தூரமாய்க்கிறது நல்லது. அந்த காயம் ரொம்ப டீப்பாகிக்குது போல. அதனால தான் அதை பற்றி பேசினாலும் ரொம்ப வலிக்குது. காதல் தான் சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமாக வலியத்தான் தரும். ஆனால் உனக்கு என்ன தெரியும்? நீ தான் யாரையும் உண்மையாக காதலிச்சதே இல்லையே. ஐ லவ் யூ டூ சார். நான் காதலிக்கல. பட் நெவர் சே எவர். இது வரைக்கும் நடக்காதது இப்போ நடக்கலாமே, யாருக்கு தெரியும்? எப்பவும் காதலில் விழாத. ஏன்னா காதலில் கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான். நான் பார்த்துக்க, அந்த ஏமாற்றத்தை என் கண்ணால் பார்த்துக்க. பேபி, இவர் இங்கே வந்தார். என்ன இருந்துச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? இவர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, ஆனால் நமக்கு மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வாட்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கு. அறியாமல் இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னதானே. விக்ரம், என்னாச்சு? ஏன் இவ்வளோ கத்துற? பேபி, என்ன பண்ணுற? பேபி, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன். ஸ்டாப் இட் பேபி, லிசன் டு மீ. ஆல்ரெடி இங்கே துக்கமாக இருக்குது. அப்படி சொன்னால் எப்படி மேரேஜ் நடக்கும்? நடக்கும். ஆமாம்மா, நீ எங்கேயும் போகல. இந்த வீட்டில் என்ன எக்ஸாக்ட் இல்லை. ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்ததால தான் ட்ரெஜடி ஆகிட்டு. மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பெரிய பாவின்னு நினைப்பாங்க. உங்களோட கஷ்டத்துக்கு ரீசன் ஃபார் மீ டூ நோ. இல்லை அப்படிலாம் இல்லை மகா. அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பைத்தியம். நீ எங்கேயும் போக வேண்டாமா? அதோட சோர்ந்தவன் நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எக்ஸாக்ட்லி. யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா லைஃப் முழுக்க துக்கமாக வாய்க்கலாம். நாம இருக்கிற இடத்துல எப்பவும் யாருக்காச்சும் மாதிரி பிரச்சனை வச்சுட்டு தான் இருக்குது. இப்போ யாருக்கு தான் கவலை இருக்கும்? யாரும் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மினிஸ்டர் தேர்ட் ஒய்ஃப் தானே. பட் டேட், மினிஸ்டர் அங்கே ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் தானே இருக்கா? அவனை இந்த தூக்கலையில் போட்டாங்க. அவன் பண்ணதுக்கு அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கிடைக்கணும். ஆனால் விடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன பற்றி பேசிட்டு இருந்தோம்? விக்ரம்ட மேரேஜை பற்றி பேசிட்டு இருந்தோம். அறியாமல் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு தெரியல. பிள்ளைக்கு ப்ராப்ளம் இல்லை, அங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி இருக்க சொல்ல உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிடலன்னு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு இப்படி பண்ணுற? பேபி, மேபி
நீ என்ன மேரேஜ் பண்ணுறது தான் அவருக்கு ப்ராப்ளம் ஆகி. லுக், உங்கள் எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த மேரேஜை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கரெக்ட் இல்லை. இதை போஸ்ட்போன் பண்ணணும். ஆனால் ஏன்? பிகாஸ் இட் இஸ் நாட் ரைட். அறியாமன் இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற அப்படின்னா, உனக்கும் விக்ரம்க்கும் ஒருத்தர் ஓட்டமே இல்லை. அப்படிங்க சொன்ன நீ விக்ரமை லவ் பண்ணுற மாதிரி ஏன் ஆக்டிங் பண்ணுற? நீ எதையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னையும் என் விக்ரமையும் பற்றினது. நீ எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாயிரி. விக்ரம் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். அவன் மண்டபத்துக்கு கூட வரமாட்டான். நீ பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் கொஞ்சம் வெளியே போகணும். விக்ரம் ப்ளீஸ் 1 minute, நான் சொல்கிறத கேளு. இந்த மேரேஜை பற்றி நீ இன்னொரு தடவை யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கும் அஹானாக்கும் இடையில இருக்கிறது லவ் இல்லை, இன்ஃபேச்சுவேஷன். உண்மையான லவ்ல நீ என்ன காதலிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க சொல்ல உன்னால் எப்படி அஹானாவை லவ் பண்ண முடியும்? பிங்கி ப்ளீஸ் இதை பற்றி பேசாத. அஹானா நம்மளை இப்படி பார்த்தானா ரொம்ப கஷ்டப்படுவான். விக்ரம் போகாத. விக்ரம் போகாத, நில்லு. என்ன பண்ற நீ? என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க, என்ன சாக விடுங்க. உனக்கு பைத்தியமா பிடிச்சிக்கி? நான் வேற என்ன பண்ண அண்ணா? எனக்கு இவ்வளோ பெரிய சோகம் நடந்துக்கி. என் டேட், என் அங்கிள் என் லைஃப்பை பற்றி யோசிக்க மாட்டேங்காங்க. அந்த பொண்ணு என் லவ் என்கிட்ட பறிச்சிட்டா. எப்பவும் இதையே பார்த்துட்டு என்னால் வாழ முடியல. என்ன லவ் பண்ணவன் இன்னைக்கு வேற ஒருத்தைய லவ் பண்ணுறான். I can't live like this. I can't live like this. I'm gone crazy. என் பேச்ச கேளு. நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப, காதலை விட வெறுப்பு தான் பெட்டர்னு. காதல் எல்லாருக்கும் பொண்டாட்டு. இட்ஸ் அ ஹாரபிள் திங். அதை உனக்கு வாசிக்க வைக்கும், ஆனால் மெதுவாக உன் உயிரையே எடுத்துடும். இவ்வளவு நாளாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறீங்க. ஆனால் ஒரு தடவையாச்சும் டோர் மேலே அழிச்சிட்டீங்களா? ஏன் வெட்டிங் டே அன்று உங்களை விட்டுட்டு போனேன்னு கேட்டீங்களா? எனக்கு தெரியல. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி ஸ்ட்ராங் இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. நான் எனக்குள்ளேயே சாகுறேன். நீ என்ன தடுக்கலாம். ஆனால் தேவோட எனக்காக உன்னால் ஃபைட் பண்ண முடியுமா? விக்ரமா ஸ்டாப் பண்ண முடியுமா? யூ கேண்ட். நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீ பவர்லெஸ், ரொம்பவே. யூ ஆர் ரைட். நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும், நான் அவளை எவ்வளோ தண்டிச்சாலும், இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் யாராவது அவளை திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நான் உண்ட அண்ணன். என்ன நடந்தாலும் இந்த மேரேஜை நடக்க விட மாட்டேன். இந்த வீட்டு பெரியவங்க தான் இந்த மேரேஜை நிப்பாட்டணும். அப்படி இல்லைன்னா என் பேர் அறியாமன் சூரியலன்னு நினச்சிக்கோ. நம்ம வீட்டுக்கு ரெனோவேஷன் வேலையை 2 daysல முடிக்கணும். எங்களால் இங்கே எப்போவும் தங்க முடியாது. ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சிடுங்க ப்ளீஸ். சாரி. நோ மேன், ஐ எம் சாரி. நான் அந்த பொண்ணால் தான். அஹானா, அவட பேர் அஹானா. உன்னோட ஸ்டோரியில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை.